திடும் பிரவேசமாக உள்ளே புகுந்த ஆழ்வார்க்கடியானை பார்த்து குந்தவை, திருமலை, நீ எப்படி இங்கே வந்து முளைத்தாய், எதற்காக வந்தாய் என்று கேட்டாள். இளவரசி, எல்லாம் இந்த ஜோசியருடைய மோசடி வார்த்தையினால் தான். இன்று காலையில் இவரிடம் நான் போகும் காரியம் வெற்றிகரமாக முடியுமா என்று கேட்டேன். முடியும் என்று சொன்னார். ஆனால் இந்த இடத்தை விட்டு சிறிது தூரம் கூட போக முடியவில்லை. காரியம் வெற்றி பெறுவது எப்படி? ஆகையினால் தான் சற்று முன் பழுவேட்டரையர் கூறியதை நான் ஆமோதிக்கிறேன். இவருடைய ஜோதிட சாஸ்திரமே ஏமாற்றா அல்லது இவர்தான் வேண்டும் என்று ஏமாற்றினாரா என்று கேட்டு தெரிந்து கொண்டு போக வந்தேன். பழுவேட்டரையரின் குரலை இங்கே கேட்டதும் இவர் மீது எனக்கு சந்தேகம் உறுதியானது. ஆனால் தங்களை இங்கு நான் எதிர்பார்க்கவே இல்லை. திருமலை, என்னை நீ எதிர்பார்த்திருக்க முடியாது தான். நீ எதற்காக வந்தாய்? என்ன காரியம் வெற்றி அடையுமா என்று ஜோதிடரை கேட்டாய்? ரகசியம் ஒன்றும் இல்லையே என்று கேட்டாள் இளவரசி. இளவரசி, தங்களுக்கு தெரிய முடியாத ரகசியம் என்ன இருக்க முடியும்? சக்கரவர்த்தியின் கட்டளைப்படி நேற்று இரவே முதன் மந்திரி என்னை நாகப்பட்டினத்துக்கு போகும்படி ஏவினார். இளவரசரை கையோடு அழைத்து வருவதற்காகத்தான். வழியில் செம்பியன் மாதேவியை பார்த்து அவரிடமும் ஓர் ஓலையை கொடுத்து போகும்படி ஏவினார். தேவி, தாங்கள் எப்போது தஞ்சையிலிருந்து கிளம்பினீர்கள்? திருமலை, பொழுது விடிந்து சிறிது நேரத்துக்கு பிறகு கிளம்பினோம். இதை ஏன் கேட்கிறாய்? தேவி, கொடும்பாளூர் படைகள் தஞ்சை கோட்டையை சூழ்ந்து கொண்டு விட்டனவா என்று தெரிந்து கொள்வதற்காக கேட்டேன். திருமலை, என்ன சொல்கிறாய்? தேவி, தங்களுக்கு தெரியாதா என்ன? நேற்று இரவு சக்கரவர்த்தியை பார்த்துவிட்டு முதன் மந்திரி அவருடைய மாளிகைக்கு திரும்பி வந்த போது 2 செய்திகள் காத்திருந்தன. ஒன்று தான், நாகைப்பட்டினத்தில் இருந்து இளவரசர் புறப்பட்டு வருகிறார், பெரும் ஜனக்கூட்டம் புடைசூழ வந்து கொண்டிருக்கிறார் என்பது. திருமலை, அதை நானும் இன்று காலை அறிந்தேன். என் தம்பியை இங்கே தடுத்து நிறுத்தி கொள்வதற்காகவே புறப்பட்டு வந்தேன். இன்னொரு செய்தி என்றாயே, அது என்ன? ஆழ்வார்க்கடியான் வானதியை சுட்டி காட்டி, தேவி, இந்த கொடும்பாளூர் இளவரசியை எதற்காக அழைத்து வந்தீர்கள் என்று கேட்டான். திருமலை, அவள் எப்போதும் வருவது போல் இப்போதும் வந்தாள். அழைத்து வந்தேன். எதற்காக கேட்டாய்? தேவி, 2வது செய்தியை இந்த இளவரசி இருக்கும் போது சொல்ல தயக்கமாய் இருக்கிறது. திருமலை, இவள் எனக்கு எவ்வளவு உயிரானவள் என்பது உனக்கு தெரியாதா? எனக்கு தெரியக்கூடியது எதுவும் இவளுக்கும் தெரியலாம் தேவி. ஆனாலும் இந்த இளவரசிக்கு சம்பந்தப்பட்ட காரியம் அது. தென் திசை சேனாதிபதி பூதி விக்ரமகேசரி ஒரு மாபெரும் படையை திரட்டி கொண்டு தஞ்சை கோட்டையை நெருங்கி வந்து கொண்டிருக்கிறார் என்று நேற்று இரவு முதன் மந்திரிக்கு செய்தி வந்தது. சேனாதிபதியிடம் இருந்து ஓர் ஓலையும் முதன் மந்திரிக்கு வந்தது. சக்கரவர்த்தியை தஞ்சை கோட்டையிலும் சின்ன இளவரசரை ஏதோ ஓர் ரகசிய இடத்திலும் பழுவேட்டரையர்கள் சிறைப்படுத்தி வைத்திருப்பதாக அதில் குற்றம் சாட்டி இருந்தது. பழுவேட்டரையர்கள் தனாதிகாரி பொறுப்பையும் தஞ்சை காவல் பொறுப்பையும் உடனே விட்டு நீங்க வேண்டும் என்றும் இளவரசரை கொண்டு வந்து ஒப்புவிக்க வேண்டும் என்றும் எழுதியிருந்தது. இல்லாவிட்டால் இன்று மாலைக்குள் தஞ்சை கோட்டையை சுற்றி முற்றுகை ஆரம்பமாகி விடும் என்றும் எழுதியிருந்தது. இளவரசி, தஞ்சைக்கு தெற்கு திசையிலும் மேற்கு திசையிலும் ஏற்கனவே கொடும்பாளூர் படைகள் நெருங்கி வந்து விட்டனவே, தங்களுக்கு தெரியாதா? திருமலை, முதன் மந்திரி இதை பற்றி ஒரு வார்த்தையும் என்னிடம் சொல்லவில்லையே. இளவரசி, சொல்லியிருந்தால் நீங்கள் ஒருவேளை தஞ்சை கோட்டையை விட்டு புறப்பட்டிருக்க மாட்டீர்கள். முக்கியமாக கொடும்பாளூர் இளவரசியை உடனே வெளியேற்றிவிட முதன் மந்திரி விரும்பி இருக்கலாம். திருமலை, அது ஏன்? இவள் அங்கு இருந்தால் என்ன நேர்ந்துவிடும்? தேவி, இந்த இளவரசியை சின்ன பழுவேட்டரையர் ஒருவேளை சிறைப்படுத்தினாலும் படுத்தி விடுவார். திருமலை, அவ்வளவு துணிச்சல் அவருக்கு வந்து விடுமா? மெய்யாகவே இதை நீ சொல்கிறாயா? ஆம் இளவரசி, தென் திசை சேனாதிபதி சொல்லி அனுப்பிய செய்தியை கேட்டால் தாங்களே அறிந்து கொள்வீர்கள். திருமலை, மேலும் என்ன செய்தி என்று விவரமாக சொல். தேவி, இளவரசர் அருள்மொழிவர்மருக்கும் கொடும்பாளூர் இளவரசி வானதி தேவிக்கும் உடனே திருமணம் நடத்தியாக வேண்டும். ஆதித்த கரிகாலர் தமக்கு ராஜ்யம் வேண்டாம் என்று சொல்வதால் அருள்மொழி சோழரையே அடுத்த பட்டத்துக்கு உரியவராக யுவராஜா பட்டாபிஷேகம் செய்ய வேண்டும் என்றும் கேட்டிருக்கிறார். இதற்கெல்லாம் சம்மதிக்காவிட்டால் தஞ்சை கோட்டையை 3 நாளைக்குள் தரைமட்டமாக்கி விடுவேன் என்று சொல்லி அனுப்பியிருக்கிறார். சோழ நாட்டு மக்கள் தம்மை ஆதரிப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த அக்கா, என் பெரியப்பாவுக்கு திடீரென்று பைத்தியம் விட்டா என்ன என்று ஆத்திரத்துடன் கேட்டாள். வானதி, ஏன் அப்படி சொல்கிறாய்? வெகு காலமாக பலர் மனதில் இருந்த விஷயத்தையே முன் பெரியப்பா இப்போது பகிங்கரமாக அறிவித்திருக்கிறார். பழுவேட்டரையர்கள் மதுராந்தகனுக்கு பட்டம் கட்ட வேண்டும் என்ற முயற்சி தொடங்கியிருப்பதனால் கொடும்பாளூர் மன்னரும் திருக்கோவலூர் மலையமானும் இவ்விதம் வெளிப்படையாக சொல்ல ஆரம்பித்திருக்கிறார்கள். ஆம் தாயே, திருக்கோவலூர்
கொடும்பாளூர் மலையமான் கூட இதற்குள் ஒரு பெரிய படையுடன் கடம்பூர் கோட்டைக்கு அருகில் வந்திருப்பார். என்னிடம் அவர் பேசியதிலிருந்தே அவ்வாறு தான் யூகித்தேன். முதன் மந்திரிக்கும் தகவல் கிடைத்திருக்கிறது திருமலை. ஆனால் இப்போது நான் அறிந்திருக்கும் செய்திகள் அவர்கள் இருவருக்கும் தெரியாது. அவர்கள் 2 பேருடனும் நான் பேசி உள்நாட்டு சண்டை நேராமல் தடுத்தாக வேண்டும். எப்படி செய்ய போகிறேனோ தெரியவில்லை தாயே. நிலைமை இப்போது மிகவும் முற்றி போய்விட்டது. இனிமேல் பெரிய பாரத யுத்தம் நடந்தே தீரும் போல் இருக்கிறது திருமலை. இதை பாரத யுத்தம் என்று கூறியது ரொம்ப சரி. இப்போது யுத்தம் மூண்டால் அது ஒரு சகோதர சண்டையாகத்தான் இருக்கும். உற்றார் உறவினருக்குள் நிகழும் சர்வநாச யுத்தமாக இருக்கும். வானதி, இதை கேள். என் பாட்டனாரின் தகப்பனார் புகழ்பெற்ற பராந்தக சக்கரவர்த்தி பழுவேட்டரையர் குலத்தில் பெண் கொண்டார். அவருடைய மகள் என் சிறிய பாட்டி கொடும்பாளூரின் அரசரை மணந்து கொண்டார். என் பாட்டனார் அருஞ்சயர் கொடும்பாளூர் பெண்ணை மணந்து கொண்டார். என் தந்தையோ திருக்கோவலூர் மலையமான் மகளை மணந்திருக்கிறார். இப்படி இந்த 3 குல மன்னர்களும் எங்கள் குலத்துடன் நெருங்கிய உறவு பூண்டவர்கள், ஒன்றுக்குள் ஒன்றாக கலந்து போனவர்கள். ஆயினும் அவர்கள் இப்போது கச்சை கட்டி கொண்டு சண்டைக்கு ஆயத்தமாகி வருகிறார்கள். இந்த விதியை என்னவென்று சொல்கிறது? இவர்களுடைய சண்டையினால் சோழ ராஜ்யமே அழிந்துவிடும் போல் இருக்கிறது. அக்கா, எனக்கு அதை பற்றி எல்லாம் கவலை இல்லை. எப்படியாவது சண்டை போட்டு கொண்டு சாகட்டும். ஆனால் இதில் என் பெயரை என் பெரிய தகப்பனார் எதற்காக இழுக்க வேண்டும்? உடனே திரும்பி போய் என் பெரியப்பாவை பார்த்து சண்டை பிடிக்க வேண்டும் என்று தோன்றுகிறது. கண்ணே, அதனால் என்ன பயன்? நீ சொல்வதை உன் பெரிய தகப்பனார் கேட்க மாட்டார். நீயும் நானும் சேர்ந்து மன்றாடினாலும் பயன்படாது. சிறு வயது பெண்களாகிய நாம் சொல்வதை உன் பெரியப்பாவை போன்ற கிழவர்கள் கேட்க மாட்டார்கள். என் தம்பி அருள்மொழிவர்மன் மூலமாகத்தான் இந்த சண்டை நேராமல் தடுக்க முடியும். திருமலை, நீ போனவன் ஏன் திரும்பி வந்தாய்? அருள்மொழி இப்போது எங்கே இருக்கிறானாம்? இளவரசி திருவாரூரில் இருந்து நேற்றிரவே புறப்பட எண்ணியதாக கேள்வி. ஆனால் வழியெல்லாம் ஒரே வெள்ளக்காடாக இருப்பதால் வர முடியவில்லையாம். நானும் பழையாறைக்கு அப்பால் போக பார்த்து முடியாமல் திரும்பி வந்தேன். குடமுருட்டி உடைப்பெடுத்து ஒரே சமுத்திரமாக செய்திருக்கிறது. திருமலை, எப்படியும் வெள்ளம் வடியும். அதற்கு பிறகு அருள்மொழி இந்த வழியாக வந்து தானே ஆக வேண்டும். அது வரை காத்திருக்க வேண்டியது தான். அதற்குள் தஞ்சையில் ஏதேனும் விபரீதம் நேர்ந்துவிட போகிறதே என்று கவலையா இருக்கிறது. திருமலை, நீ உடனே தஞ்சாவூர் திரும்பி போய் கொடும்பாளூர் மன்னரை கண்டு நான் சொல்லும் செய்தியை சொல்ல முடியுமா? அருள்மொழி வரும் வரையில் தஞ்சை கோட்டையை முற்றுகையிட வேண்டாம் என்று தெரிவிப்பாயா? அக்கா, நானும் இவருடன் தஞ்சைக்கு போகட்டுமா? வானதி, நீ இந்த மனிதருடன் போய் என்ன செய்வாய்? அக்கா, நான் தஞ்சைக்கு சென்று என் பெரிய தகப்பனாருடன் சண்டை பிடிப்பேன். வானதி, என்னவென்று சண்டை பிடிப்பாய்? உன் பேச்சை அவர் கேட்டு சண்டையை நிறுத்தி விடுவாரா? அக்கா, சண்டையை நிறுத்தினால் நிறுத்தட்டும், நிறுத்தாவிட்டால் எப்படியாவது நாசமாக போகட்டும். என் பெயரை இதில் இழுக்க வேண்டாம் என்று வற்புறுத்துவேன். வானதி, உன் பெயரை இழுக்கிறார்களா? அது எதற்காக? அக்கா, சற்று முன் இந்த வீர வைஷ்ணவர் சொன்னதை நீங்கள் கேட்கவில்லையா என்று வானதி கூறி வெட்கத்தினால் தலை குனிந்தாள். கண்ணே, உன்னை பற்றி யார் என்ன சொன்னார்கள்? திருமலை, நீ வானதியை பற்றி என்ன சொன்னாய்? தேவி, இவரை பொன்னியின் செல்வருக்கு மனம் செய்விக்க வேண்டும் என்று சேனாதிபதி வற்புறுத்துவதை பற்றி சொன்னேன் அல்லவா? அதை குறிப்பிடுகிறார் போலிருக்கிறது. வானதி, அதில் என்ன உனக்கு ஆட்சேபம்? பொன்னியின் செல்வனை மணந்து கொள்வதற்கு உனக்கு பிரியம் இல்லையா? அக்கா, பிரியம் இருக்கிறதோ இல்லையோ, அதை பற்றி இப்போது என்ன பேச்சு? கல்யாணத்தையும் பட்டம் கட்டுவதையும் என் மீது தந்தை சேர்த்து சொல்வதைத்தான் நான் ஆட்சேபிக்கிறேன். என்னை சோழ சிம்மாசனத்தில் ஏற்றுவிப்பதற்காகவே என் பெரிய தந்தை இந்த சண்டையை ஆரம்பித்திருக்கிறார் என்றல்லவா ஏற்படுகிறது. இந்த சமயத்தில் ஒரு பெண்ணின் குரல், கொடும்பாளூர் இளவரசிக்கு சிம்மாசனம் ஏறுவது என்றாலே ரொம்ப வெறுப்பு போலிருக்கிறது என்று கூறியதை கேட்டு எல்லோரும் அந்த குரல் வந்த இடத்தை பார்த்தார்கள். அங்கே ஓடக்கார பெண் பூங்குழலி நின்று கொண்டிருந்தாள். குந்தவை அவளை வியப்புடன் பார்த்து, பூங்குழலி, நீ எப்படி இங்கே வந்தாய்? இன்று காலை உன்னையும் ஈழத்து ராணியையும் காணாமல் நாங்கள் தேடி அலைந்தோமே, உன் அத்தை எங்கே என்று கேட்டாள். தேவி, மன்னிக்க வேண்டும். என் அத்தை என்னை பலவந்தமாக பழுவூர் அரண்மனையின் சுரங்க வழியாக பிடித்து இழுத்து கொண்டு வந்து கோட்டைக்கு வெளியே அனுப்பிவிட்டாள். நான் தஞ்சை அரண்மனையில் ஒரு நாள் இருப்பது கூட என் அத்தைக்கு பிடிக்கவில்லை. எனக்கும் அரண்மனை வாழ்வு பிடிக்கவில்லை தான். கொடும்பாளூர் இளவரசிக்கு சிம்மாசனமே வெறுத்து போயிருக்கும் போது என்னை போன்றவர்களுக்கு அரண்மனையில் வசிக்க எப்படி பிடிக்கும் என்றாள் பூங்குழலி. பூங்குழலி, எதையோ கேட்டால் எதையோ சொல்கிறாயே, உன் சித்தம் சரியான நிலையில் இல்லை போலிருக்கிறதே என்றாள் குந்தவை. அக்கா,
இவள் சித்தம் சரியாகத்தான் இருக்கிறது. என்னை கேவலப்படுத்துவதற்காக வேண்டும் என்று இப்படி பேசுகிறாள். நான் சோழ நாட்டின் சிம்மாதனம் ஏறி மகாராணி ஆக வேண்டும் என்று ஆசை கொண்டிருக்கிறேனாம். அதற்காகத்தான் தங்கள் தம்பியை மணக்க விரும்புகிறேனாம். இவளுடைய மனசு எனக்கு நன்றாய் தெரிந்திருக்கிறது என்றாள் வானதி. பாம்பின் கால் பாம்பறியும் என்ற பழமொழி பொய்யாக போகுமா என்றாள் பூங்குழலி. பெண்களே நிறுத்துங்கள். எந்த சமயத்தில் என்ன பேசுவது என்றே உங்களுக்கு தெரியவில்லை. பூங்குழலி, உன் அத்தை இப்போது எங்கே இருக்கிறாள் என்று குந்தவை கேட்டாள். இளவரசி பழுவூர் மாளிகையை சேர்ந்த பொக்கிஷ நிலவரையில் இருக்கிறாள். பூங்குழலி, எதற்காக? தேவி, அங்கே ஒரு கொலைகாரன் கையில் வேலுடன் ஒளிந்து கொண்டிருக்கிறான். அவனை நாங்கள் இருவரும் இன்று அதிகாலையில் படுத்தி வைத்த பாட்டை நினைத்தால் எங்கள் இருவரையும் 2 பெண் பேய்கள் என்று நினைத்து கொண்டு அவன் மிரண்டு போய் அங்கும் இங்கும் ஓடியதை எண்ணினாள் என்று கூறிவிட்டு பூங்குழலி கலகலவென்று சிரித்தாள். இந்த பெண்ணுக்கு சித்த பிரமைத்தான் என்று குந்தவை மனதில் எண்ணிக்கொண்டு, அப்புறம் சொல், அவன் யார்? எதற்காக ஒளிந்திருக்கிறான்? உங்களுக்கு எப்படி அது தெரிந்தது என்று கேட்டாள். தேவி, அதெல்லாம் எனக்கு தெரியாது. என் அத்தைக்கு வாய் பேச முடியாவிட்டாலும் காது கேளாவிட்டாலும் நமக்கெல்லாம் தெரியாத விஷயங்களை தெரிந்து கொள்ளும் அதிசயமான சக்தி உண்டு. அரண்மனையில் உள்ள யாரோ ஒருவரை கொள்வதற்காக அவன் அங்கே காத்திருக்கிறான் என்று எப்படியோ அறிந்து கொண்டாள். தேவி, 10 தலை ராவணேஸ்வரனுடைய கைகளை உடைப்பதற்கு என் அத்தை முயற்சி செய்தாளே, அது எதற்கு என்று தெரியுமா? பூங்குழலி, தெரியாது. உனக்கு தெரிந்தால் உடனே சொல். இளவரசி, என் அத்தை ராவணன் கரங்களை தகர்க்க முயன்றதை பார்த்தபோது நீங்கள் எல்லோரும் அவளை பிச்சி பைத்தியக்காரி என்று நினைத்தீர்கள். ஆனால் என் அத்தை பிச்சி அல்ல. அந்த ராவணன் கைகளுக்கு மத்தியிலே தான் பழுவேட்டரையரின் நிலவரை பொக்கிஷத்துக்கு போகும் சுரங்கப்பாதை இருக்கிறது. ஆஹா, அப்படியா என்று குந்தவை அதிசயித்தாள். இளவரசி, ஈழத்து ஊமைராணி சக்கரவர்த்தியின் அரண்மனைக்கு எப்படி வந்தாள் என்பதும் தெரிகிறது என்றான் ஆழ்வார்க்கடியான். ஆஹா, இத்தனை நாளும் அரண்மனையில் இருந்த நமக்கு அப்படி ஒரு சுரங்க வழி இருப்பது தெரியாமல் போய்விட்டதே. இருக்கட்டும், நீ ஏன் உடனே அரண்மனைக்கு வந்து எங்களிடம் இதையெல்லாம் சொல்லவில்லை? உன் அத்தையை தனியாக விட்டுவிட்டு ஏன் வந்து விட்டாய் என்று கேட்டாள் இளைய பிராட்டி. இளவரசி, அத்தையின் பிடிவாதம் தான் காரணம். அங்கே ஒளிந்திருப்பவனை தான் பார்த்து கொள்வதாக சொல்லி என்னை வெளியே அனுப்பிவிட்டாள். பூங்குழலி, அதைவிட முக்கியமான காரியத்திற்கா உன்னை அனுப்பினாள்? ஆம் இளவரசி. பூங்குழலி, அது என்ன? இளவரசி, பொன்னியின் செல்வருக்கும் ஏதோ ஆபத்து வர போகிறது என்று என்னுடைய அத்தை தன் அதிசய சக்தியினால் தெரிந்து கொண்டிருக்க வேண்டும். அவர் இருக்கும் இடத்துக்கு போகும்படி என்னை அனுப்பினாள். பூங்குழலி, பொன்னியின் செல்வன் இருக்கும் இடத்தை தேடித்தான் நீ போய்க் கொண்டிருந்தாயா? அப்படியானால் ஏன் நின்று விட்டாய்? தேவி, உண்மையை சொல்லி விடுகிறேன். அரண்மனை காரியங்களில் இனிமேல் தலையிடுவதில்லை என்று தீர்மானித்து விட்டேன். கோடிக்கரைக்கு போய்க் கொண்டிருந்தேன். வழியில் இந்த வீர வைஷ்ணவன் என்னை சந்தித்து இங்கே அழைத்து கொண்டு வந்தான். நீங்கள் இருப்பது தெரிந்திருந்தால் வந்திருக்க மாட்டேன். பூங்குழலி, அரண்மனை உனக்கு ஏன் அவ்வளவு வெறுத்து போய்விட்டது? எங்களை ஏன் பிடிக்காமல் போய்விட்டது? உன்னை யார் என்ன செய்து விட்டார்கள் என்று இளைய பிராட்டி குந்தவை கேட்டாள். இளவரசி, என்னை யாரும் எதுவும் செய்துவிடவில்லை. யார் மீதும் எனக்கு குறையும் இல்லை. சில பேருக்கு சிம்மாதனம் பிடிக்காமல் இருப்பது போல் எனக்கும் அரண்மனை வாழ்வு பிடிக்கவில்லை, அவ்வளவுதான் என்று பூங்குழலி கூறிவிட்டு வானதியை கடை கண்ணால் பார்த்து நகைத்தாள். அதை கவனித்து வானதி ஆவேசம் வந்தவள் போல் ஓரடி முன்னால் வந்து கூறினாள். அக்கா, இவள் மறுபடியும் என்னை தான் ஏசி காட்டுகிறாள். நான் சொல்கிறேன் கேளுங்கள். தங்கள் திருப்பாதங்களின் மீது ஆணையாக சொல்கிறேன். ஆகாசவாணி பூமாதேவி சாட்சியாக சபதம் செய்கிறேன். பொன்னியின் செல்வர் இந்த கண்டத்திலும் தப்பி பிழைத்தாரானால், அவர் மனம் வந்து என்னை கரம் பிடித்து மணந்து கொண்டாரானால், அத்தகைய பெரும் பேறு எனக்கு கிடைத்தால் தஞ்சை அரண்மனை சிம்மாதனத்தில் நான் ஒரு நாளும் உட்காரவே மாட்டேன். இது சத்தியம், சத்தியம். கொடும்பாளூர் இளவரசி அந்த சந்தர்ப்பத்தில் இந்த மாதிரி ஒரு சபதத்தை செய்வாள் என்று யாரும் எதிர்பார்க்கவில்லை. அதை கேட்டு அனைவரும் திகைத்து போனார்கள். இளைய பிராட்டி கோபமும் பரிதாபமும் கலந்து பொங்கிய குரலில், வானதி, இது என்ன சபதம்? எதற்காக செய்தாய்? இப்படியும் ஒரு மூடத்தனம் உண்டா? ஏதோ வெறி பிடித்தவள் போல் அல்லவா பிதற்றிவிட்டாய்? இல்லை அக்கா, இல்லை. எனக்கு வெறி இல்லை. என் அறிவு தெளிவா இருக்கிறது. பல நாளாக யோசித்து என் மனதிற்குள் முடிவு செய்து வைத்திருந்ததையே இப்போது பலர் அறிய கூறினேன் என்றாள் வானதி. அதற்கு குந்தவை மறுமொழி சொல்வதற்குள் பூங்குழலியின் சிரிப்பு அவள் கவனத்தை கவர்ந்தது. இந்த பெண்ணுக்கு உண்மையிலேயே இப்போது வெறி பிடித்து விட்டது போல் தோன்றுகிறது. முதலில் கலகலவென்று சிரித்தாள். பிறகு முகத்தை கைகளால் மூடிக்கொண்டு விம்மி விம்மி அழுதாள். பின்னர் திடீரென்று அழுகையை நிறுத்திவிட்டு மெல்லிய குரலில் பாட
ஆடினாள். குந்தவை ஆழ்வார்க்கடியானை பார்த்து, இந்த 2 பெண்களும் சேர்ந்து என் மனதையும் குழப்பி பைத்தியமாக்கி விடுவார்கள் போலிருக்கிறது. திருமலை இளவரசரை பார்க்க புறப்பட்டவன் இவளை எதற்காக இங்கு அழைத்து கொண்டு திரும்பி வந்தாய் என்று கேட்டாள். இளவரசி, பொன்னியின் செல்வரை சந்திப்பதற்குத்தான் புறப்பட்டு சென்றேன். வழியெல்லாம் ஒரே வெள்ளமா இருந்தபடியால் போக முடியவில்லை. என்னை போலவே இவளும் தடைப்பட்டு நின்றதை பார்த்தேன். படகு சம்பாதித்து கொடுத்தால் தள்ளி கொண்டு போய் திருவாரூர் சேர்ப்பதாக சொன்னாள். அதற்காக ஜோதிடரிடம் திரும்பி வந்தேன். கோயிலுக்கு பக்கத்தில் தங்கள் ரத படகை பார்த்ததும் சந்தோஷமானது. தங்களிடம் கேட்டு படகு வாங்கி செல்லலாம் என்று நினைத்தேன். ஆனால் பழுவேட்டரையர் ரதத்தோடு படகையும் கொண்டு போய்விட்டார் என்றான் ஆழ்வார்க்கடியான். திருமலை, இப்போது என்ன யோசனை சொல்கிறாய்? பழுவேட்டரையர் கூறியதை எல்லாம் நீயும் கேட்டுக்கொண்டிருந்தாய் அல்லவா என்றாள் குந்தவை. ஆம் தாயே, அதை கேட்ட பிறகு இங்கே வீண் போகும் ஒவ்வொரு நிமிஷமும் ஒரு யுகமாக தோன்றுகிறது. இந்த பெண் சொல்வதிலிருந்தும் சக்கரவர்த்தியை உண்மையிலேயே பயங்கரமான அபாயம் நெருங்கி இருப்பதாக தெரிகிறது. அது முதன் மந்திரிக்கு கூட தெரியாது. ஆகையால் தாங்கள் கொடும்பாளூர் இளவரசியை அழைத்துக் கொண்டு உடனே தஞ்சாவூருக்கு செல்லுங்கள். கொடும்பாளூர் படைகள் ஒருவேளை கோட்டையை முற்றுகை இட்டிருந்தால் தங்களை தவிர யாராலும் அந்த படைகளை தாண்டி கொண்டு போக முடியாது. வானதி தேவியும் தங்களுடன் வந்தால் அதிக வசதியாக போய்விடும். நான் இந்த ஓடக்கார பெண்ணை சமாதானப்படுத்தி அழைத்துக் கொண்டு ஒரு படகு சம்பாதித்துக் கொண்டு பொன்னியின் செல்வரிடம் போகிறேன். ஜோதிடரின் சீடனை படகு கொண்டு வருவதற்காக ஏற்கனவே அனுப்பிவிட்டேன் என்றான் ஆழ்வார்க்கடியான். வானதி திடுக்கிட்டு எழுந்து அவனை வெறிக்க பார்த்து, முடியாது, பொன்னியின் செல்வரிடம் தான் போவேன். செத்தாலும் அவர் காலடியில் தான் சாவேன். அதை கேட்ட பூங்குழலி பிரீச் என்ற குரலில், வைஷ்ணவரே, நான் உம்முடன் வர முடியாது. கோடிக்கரையில் என் காதலர்கள் என்னை அழைத்திருக்கிறார்கள். நள்ளிரவில் நெருப்பை கக்கும் என் காதலர்கள் என்னை அழைக்கிறார்கள். இளவரசி ஓலை கொடுத்து அனுப்பினாரே, அந்த வானர்குல வீரருக்கு கூட என் காதலர்களை நான் காட்டினேன். அவர்களிடம் நான் போக வேண்டும் என்று கூவினாள். இதுவரையில் இவர்களுடைய சம்பாஷணையில் கலந்து கொள்ளாமல் எல்லாவற்றையும் கேட்டுக்கொண்டு திகைத்து நின்ற ஜோதிடர் இப்போது குறுக்கிட்டார். அம்மா, எல்லோரும் சற்று சும்மா இருங்கள் என்று இறைந்து கத்தினார். ஒரு நிமிடம் அங்கே பேச்சின் ஒலி நின்றிருந்தது. அப்போது வேறொரு ஒலி, ரோமாஞ்சனத்தை உண்டாக்கும்படியான பேரொலி, புயல் அடிக்கும் போது அலைக்கடலில் உண்டாகும் இரைச்சலை போன்ற பேரோசை கேட்டது. தாய்மார்களே, இந்த சந்தர்ப்பம் பார்த்து நீங்கள் இந்த பாவியின் குடிசைக்கு வந்தீர்களே. நான் நாட்டுக்கெல்லாம் ஜோதிடம் சொல்லி வந்தவன். உங்களுக்கு எச்சரிக்கை செய்து அனுப்பாமல் இருந்து விட்டேனே என்று ஜோதிடர் புலம்பினார். ஜோதிடரே, இது என்ன புதிய அபாயம்? எங்களுக்கு என்ன வருகிறது என்று குந்தவை கேட்டாள். தாயே, அரசலாற்றில் வெள்ளம் பெருகி வடகரையை உடைத்துக் கொள்ளும் போலிருக்கிறது என்று காலையிலேயே என் சீடன் சொன்னான். அரசலாறு உடைத்துக் கொண்டால் அந்த ஜலமெல்லாம் காவேரியில் வந்து விழும். காவேரி கரை புரண்டால் இந்த ஏழையின் வீடு அடியோடு மூழ்கி போய்விடும். காவேரிக்கு வெகு சமீபத்தில் இந்த வீடு இருக்கிறது. வாருங்கள், வெளியே வாருங்கள் என்று ஜோதிடர் கதறிக்கொண்டு வீட்டை விட்டு வெளியே ஓடினார். எல்லோரும் அவரை தொடர்ந்து வெளியேறினார்கள். பயம் கொண்ட முகத்தோட்டத்துடன் ஜோதிடர் அதோ என்று சுட்டி காட்டினார். அவர் சுட்டி காட்டிய தென்மேற்கு திசையில் ஓர் அபூர்வமான காட்சி தென்பட்டது. அரை தென்னை மரம் உயரமுடைய ஒரு பசுமையான சுவர், நீண்டு படர்ந்து ஓரளவு வளைந்திருந்த விசாலமான சுவர் அந்த வீட்டை நோக்கி இரைச்சலிட்டு கொண்டு வந்ததை கண்டார்கள். காவேரியின் கரை உடைந்து நீர் வெள்ளம் அப்படி சுவரை போல் நகர்ந்து வருகிறது என்பதை அங்கிருந்த அனைவரும் ஒரு நொடியில் அறிந்து கொண்டார்கள். அம்மா, வாருங்கள், எல்லோரும் ஓடி வாருங்கள். அம்மன் கோவில் மண்டபத்தின் மீது ஏறி நிற்கலாம். தப்புவதற்கு வேறு மார்க்கமில்லை. திருமலை, என் சீடனை படகு கொண்டு வர அனுப்பியதே நல்லதாய் போய்விட்டது. ஓடி வாருங்கள் என்று சொல்லிக் கொண்டே ஜோதிடர் வழி காட்டினார். மற்றவர்களும் அவரை பின்பற்றினார்கள். பூங்குழலியின் வெறியெல்லாம் இப்போது போய்விட்டது. தேவி, தாங்கள் சிறிதும் அஞ்ச வேண்டாம். இதை காட்டிலும் எத்தனையோ பெரிய வெள்ளங்களை நான் சமாளித்திருக்கிறேன் என்று கூறிக்கொண்டே அவள் ஓடினாள். எல்லோருக்கு முன்னதாக கோவில் மண்டபத்தை அடைந்து அதில் தாவி ஏறினாள். இதற்குள் வெள்ளம் கோயில் அருகில் வந்து சூழ்ந்துவிட்டது. கீழே நின்றவர்களின் முழங்கால் வரை ஏறிவிட்டது. ஜோதிடரும் ஆழ்வார்க்கடியானும் தத்தி தடுமாறி மண்டபத்தின் மீது ஏறினார்கள். குந்தவையும் வானதியும் மட்டும் இன்னும் கீழே நின்றார்கள். இருவரும் ஏற முயன்றார்கள். மேலே இருந்த பூங்குழலி இளைய பிராட்டியின் கைகளை பிடித்து தூக்கிவிட்டாள். வானதி மட்டும்
கீழே நின்றாள். அவள் 2 தடவை ஏற முயன்று 2 தடவையும் கை தவறி விட்டுவிட்டாள். மேலே இருந்த 2 பெண்மணிகளும் அவளை பிடித்து மண்டபத்தில் தூக்கிவிட முயன்றார்கள். பூங்குழலி ஒரு கரத்தையும் இளைய பிராட்டி குந்தவை ஒரு கரத்தையும் பிடித்து தூக்கினார்கள். வானதி சட்டென்று நிமிர்ந்து பார்த்தாள். அவளுடைய ஒரு கரத்தை பூங்குழலி பிடித்துக் கொண்டிருந்தது தெரிந்தது. உடனே அந்த கையை உதறினாள். அவள் பிடியில் இருந்து கையை விடுவித்துக் கொண்டாள். அந்த வேகத்தில் குந்தவை பிடித்திருந்த கரமும் நழுவிவிட்டது. வானதி தொப்பென்று விழுந்தாள். தண்ணீரிலே தான் விழுந்தாள். அதற்குள் தண்ணீர் அவளுடைய கழுத்து வரையில் ஏறிவிட்டது. கால் நிலை கொள்ளவில்லை. வானதி தண்ணீரில் மிதந்தாள். வெள்ளம் அவளை அடித்துக் கொண்டு போனது. இவ்வளவும் ஒரு கணத்தில் நடந்துவிட்டது. மண்டபத்தின் மேலே இருந்தவர்கள் பரிதாபமாக கதறினார்கள். சில நொடி நேரத்துக்குள் வெள்ளம் வானதியை ஜோதிடர் வீட்டு கூரை மேல் கொண்டு போய் சேர்த்தது. அந்த கூரை மேல் அவள் ஏறிக்கொண்டாள். நல்ல வேளை, அபாயம் ஒன்றும் இல்லை என்று எண்ணினாள். மண்டபத்தின் மேல் இருந்தவர்களும் அவளை பார்த்தார்கள். வீட்டு கூரை மீது தொத்தி கொண்டதை பார்த்தார்கள். அவர்களும் நல்ல வேளை, அபாயம் ஒன்றும் இல்லை, படகு வந்ததும் அவளை எப்படியும் தப்புவிக்கலாம் என்று கருதினார்கள். கூரையை விட்டுவிடாதே, கெட்டியாக பிடித்துக்கொள் என்று பலமாக கத்தினார்கள். வானதி ஜோதிடர் வீட்டு கூரையை கெட்டியாக பிடித்துக் கொண்டாள். சிறிது நேரத்துக்கெல்லாம் அந்த கூரையே அசைவது போல தோன்றியது. அடடா, வீடு இடிந்து விழுகிறதா என்ன? ஆம், ஜோதிடர் வீட்டு சுவர்கள் இடிந்து விழுந்து விட்டன. ஆனால் கூரை மட்டும் விழவில்லை. கூரை வெள்ளத்தில் மிதக்க தொடங்கி விட்டது. வானதி அந்த கூரையை கெட்டியாக பிடித்துக் கொண்டு மிதந்தாள். கோவில் மண்டபத்தை நோக்கி திரும்பி பார்த்தாள். அக்கா, நான் அவரை பார்க்க போகிறேன். பொன்னியின் செல்வரை பார்க்க போகிறேன். காவேரி தாய் என்னை அவரிடம் கொண்டு போகிறாள் என்று கூவினாள். வானதி கூறியது அவர்கள் காதில் விழுந்திருக்கும். முக்கியமாக பூங்குழலியின் காதில் விழுந்திருக்கும் என்று மனப்பூர்வமாக நம்பினாள். ஜோதிடர் வீட்டு கூரை வெள்ளத்தில் மிதந்து சென்று கொண்டிருந்தது. வானதியும் போய்க் கொண்டிருந்தாள்.